ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை. எத்தனை நாளைக்கு தாண்டா மீனா அவமானப்படுற மாதிரியே சீன்ஸ் வச்சுட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ். ஆனாலும் ட்ரெண்டிங்கில் தான்ப்பா இருந்துட்டு இருக்காங்க நம்ம சிறகடிக்க ஆசை. ட்ரெண்டிங் நம்பர் 1ல் போயிட்டுருக்கு ப்ரமோ. ப்ரமோ பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது மீனாவை. ஒரு பக்கம் என்னடான்னா நைட்டு இப்போ கட்டில் மேலே படுக்க சொன்னால் இல்லை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி கீழே படுத்தாங்க. அது என்னன்னா அவங்க படுத்த கட்டிலில் நான் படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்து சொன்னாங்க. உடம்பு முடியல அப்படின்ன உடனே அந்த கட்டிலில் போய் படுக்க சொல்கிறாங்க. படுக்கிறாங்க அவங்களும் போய். இங்கே ரோகிணி, மனோஜ் 2 பேரும் வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள இழுத்துட்டு வந்து தர தரன்னு வெளியில் தள்ளுறது, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி உனக்கு என்ன கட்டில் கேட்குதா, ஏன் வெளியில் ரெஸ்ட் எடுத்தால் வேண்டாங்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாரம்னு டைமை கொடுத்துட்டு, ஆனால் அப்பாவுமே அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசினார். அது ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏதோ புருஷன் முண்டாட்டியாக படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்தாங்க. நீங்கள் வேணால் உள்ளே படுத்துக்கோங்க, நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்டது. இவ்வளோ தகுடுத்தம் பண்ணுறாங்க, இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயமாவது ரிவீல் பண்ணுங்களேன்ப்பா ரோகிணியை பற்றி அப்படிங்கிற மாதிரி. அவங்க மாமா விஷயத்தையாவது ரிவீல் பண்ணணும். அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு ஒரு உடான்னு சுட்டிருக்காங்க. பணம் வந்து 30 lakhs ஜீவா கிட்ட இருந்து வாங்குற விஷயம், அது எல்லாத்தையும் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து ஸ்டோர் ஆகி போய் கிடக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மீனா முத்து அவங்க ரசிகர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். எத்தனையோ முறை முத்து சொல்லிட்டாரு, இனிமே வந்து மீனா சமைக்க மாட்டாங்க குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மீனா எப்பயும் போல உடம்பு சரியான உடனே இது என் வேலைங்க, என் கடமைங்கன்னு செய்ய தான் போகிறாங்க. முத்து சொல்கிறதும் மீனா வந்து அதை கேட்காம மறுபடியும் எப்பயும் போல சமைக்கிறதும் இது ரொட்டீனாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். மாமனாரும் அந்த இடத்துல வந்து மீனா செய்யக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பேசுகிற மாமியாருக்காக எதுக்குமா நீ செய்யணும், செல்ஃப் ரெஸ்பெக்டை எதுக்கு இழந்துட்டு நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் மீனாவை போல்டாக காட்டலாம். ரசிகர்களோட விருப்பம் ஜீவாவோட பிரச்சனை இப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறதான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.